ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியத்திற்குட்பட்ட கலவையில் ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத கரிவரதராஜர் பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா 5ஆம் நாளை முன்னிட்டு கரிவரதராஜர் பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் கரிவரதராஜ பெருமாளுக்கு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் மலர் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் பெருந்தேவி தாயாருக்கும் சமேத கரிவரதராஜர் பெருமாளுக்கும் வெள்ளிக்கவசம் அணிவித்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள ஜோதிஅள்ளி கிராமத்தில் சுமார் 450 குடும்பங்களைச் சேர்ந்த 1400க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். இக்கிராமத்திற்கு செல்லும் பிரதான நுழைவு வாயிலில் உள்ள ரயில்வே தரைப்பாலம் மிகவும் தாழ்வாகவும் குறுகியதாக உள்ளதால் கனரக வாகனங்கள் ஊருக்குள் வர வேண்டும் என்றால் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது. மேலும் 108 வாகனம், தீயணைப்பு வாகனங்கள் கூட வர வழியில்லாததால் அவ்வப்போது உயிர்பலி ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் அக்கிராம மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்து ஊர் முகப்பில் பிளக்ஸ் பேனர் வைத்துள்ளனர். இதனை அறிந்த அதிகாரிகள் பொதுமக்களிடம் சமரசம் செய்ததில் தோல்வி ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் யாரும் வாக்களிக்க வராமல் தேர்தலை புறக்கணித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வெளியூர் தொழிலாளர்கள் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று வெளியூர் வாக்காளர்கள் அவரவர் ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க போதுமான பேருந்து வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் பல மணி நேரமாக பேருந்து நிலையத்தில் காத்திருந்துள்ளனர். மேலும் பேருந்து நிலையத்திற்குள் செல்லாமல் வெளியிலேயே நின்று செல்வதால் பொதுமக்கள் வெயிலில் நின்று பேருந்துக்காக காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பேருந்து நிலையத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி விற்பட்டு கிராம பொதுமக்கள் தனி பஞ்சாயத்து கோரிக்கையை வலியுறுத்தி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்தனர். இந்த விற்பட்டு கிராமத்தில் ஆண் வாக்காளர்கள் 247 பேரும், பெண் வாக்காளர்கள் 261 என மொத்தம் 508 வாக்காளர்கள் உள்ள நிலையில் விற்பட்டு கிராமத்தில் வாக்குச்சாவடி மையம் 39இல் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. ஆனால் 9 மணி வரை ஒருவர் கூட வாக்களிக்க வரவில்லை. மேலும் கருப்பு கொடி கட்டி தேர்தல் புறக்கணிப்பு நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சியில் தொழிலை தேடி வந்து வசிப்பவர்களின் எண்ணிக்கையே அதிகம். இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் ஒரே கட்டமாக இன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. அந்த வகையில் ஒசூரிலிருந்து திருவண்ணாமலை, வேலூர், சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேற்று முதல் அதிகப்படியான மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வருகின்றனர். அந்த வகையில் இன்று பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு விடுப்பு வழங்கப்பட்டதால் தொழிலாளர்களின் கூட்டத்தால் ஒசூர் பேருந்து நிலையம் திருவிழாவைப் போல காட்சியளிக்கிறது. ஆயிரக்கணக்கானோர் சொந்த ஊர்களுக்கு கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்தும் பேருந்துகள் இன்றி பேருந்து நிலையத்தில் காத்து கிடக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. எனவே பயணிகள் இன்று மாலைக்குள் பேருந்து வசதிகளை செய்து தர அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.